ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பொது தமிழ் பாடப்பகுதியிலிருந்து நம்ம 3வது டெஸ்ட் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் ஃபஸ்ட்டு 2 டெஸ்ட் அப்லோட் பண்ணியாச்சு. பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, போய் மறக்காமல் பார்த்துக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த டெஸ்ட்டை ப்ளேலிஸ்ட்லேயும் ஆட் பண்ணியிருக்கோம், போய் மறக்காமல் பார்த்துக்குங்க. இப்போ இந்த 3வது டெஸ்ட்டில் நீங்கள் 25 வினாக்களுக்கு எத்தனை வினாக்களுக்கு சரியான பதில் அளிக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம லாஸ்ட் டெஸ்ட்டில் இந்த கேள்விக்கான விடையை கமெண்ட் பண்ண சொல்லியிருந்தோம். இப்போ இந்த கேள்விக்கான விடையை பார்க்கலாம். பெண்களுக்கு நிகராக பாரதிதாசன் கூறுவது? ஆன்சர் மயில். இப்போ 3வது டெஸ்ட்டில் ஃபஸ்ட்டு கேள்வி பார்க்கலாம். வ.உ.சி. சிதம்பரனார் எந்த ஆண்டு சுதேசி நாவாய் சங்கம் எனும் கப்பல் நிறுவனத்தை பதிவு செய்தார்? ஆன்சர் 1906. வ.உ.சி. சிதம்பரனார் சுதேசி நாவாய் சங்கம் எனும் கப்பல் நிறுவனத்தை பதிவு செய்த ஆண்டு 1906. 2வது கேள்வி. தமிழ் மொழியின் உபநிடதம் எனும் சிறப்புக்குரிய நூல்? ஆன்சர் தாயுமானவர் பாடல்கள். தமிழ் மொழியின் உபநிடதம் அப்படின்னா தாயுமானவர் பாடல்கள். 3வது கேள்வி. தண்டருள் என்னும் சொல்லின் பொருள்? தண்டருள் என்னும் சொல்லின் பொருள்? ஆன்சர் குளிர்ந்த கருணை. 4வது கேள்வி. மணிமேகலையின் கையில் இருந்த அமுத சுரபியில் உணவு இட்ட பெண் யார்? ஆன்சர் ஆதிரை. மணிமேகலின் கையில் இருந்த அமுத சுரபியில் உணவு இட்ட பெண் யார் அப்படின்னா ஆதிரை. 5வது கேள்வி. கால் முளைத்த கதைகள் என்ற நூலின் ஆசிரியர் யார்? ஆன்சர் எஸ். ராமகிருஷ்ணன். கால் முளைத்த கதைகள் என்ற நூலை எழுதியவர் யார்னா எஸ். ராமகிருஷ்ணன். 6வது கேள்வி. நாராய் நாராய் செங்கல் நாராய் எனும் பாடலை எழுதியவர் யார்? ஆன்சர் சத்திமுத்த புலவர். நாராய் நாராய் செங்கால் நாராய் எனும் பாடலை எழுதியவர் சத்திமுத்த புலவர். 7வது கேள்வி. உலகிலேயே நெடுந்தொலைவு பயணம் செய்யும் பறவையினம் எது? ஆன்சர் ஆர்டிகாலா. உலகிலேயே நெடுந்தொலைவு பயணம் செய்யும் பறவையினம் ஆர்டிகாலா. 8வது கேள்வி. வாயுரை வாழ்த்து என சிறப்பிக்கப்படும் நூல்? ஆன்சர் திருக்குறள். வாயுரை வாழ்த்து என்று சிறப்பிக்கப்படும் நூல் திருக்குறள். 9வது கேள்வி. 2016ஆம் ஆண்டு நடைபெற்ற ரியோ ஒலிம்பிக் போட்டியில் தங்கப்பதக்கம் வென்ற தமிழர் யார்? ஆன்சர் மாரியப்பன். 2016ஆம் ஆண்டு ரியோ ஒலிம்பிக் போட்டியில் தங்கப்பதக்கம் வென்ற தமிழர் யார் அப்படின்னா மாரியப்பன். 10வது கேள்வி. எஸ்.ஆர். அரங்கநாதன் விருது வழங்கப்படுவது? ஆன்சர் நூலகர்கள். எஸ்.ஆர். அரங்கநாதன் விருது யாருக்கு வழங்கப்படுது அப்படின்னா நூலகர்களுக்கு வழங்கப்படுது. 11வது கேள்வி. திராவிட நாட்டின் வானம்பாடி என பாராட்டப்பெற்றவர்? ஆன்சர் முடியரசன். திராவிட நாட்டின் வானம்பாடி யார் அப்படின்னா முடியரசன். 12வது கேள்வி. கட்டி அடிக்கையால் கால்மாறி பால்கையால் வெற்றி மறுக்கின்ற மேன்மையால் முட்டப்போய் இப்பாடலின் ஆசிரியர் யார்? ஆன்சர் காலமேக புலவர். இந்த பாடல் இன்னொரு பார்க்கலாம். கட்டி அடிக்கையால் கால்மாறி பாகியால் வெட்டி மறுக்கின்ற மேன்மையால் முட்டப்போய் இப்பாடலின் ஆசிரியர் காலமேக புலவர். 13வது கேள்வி. கொள்வதும் மிகை கொள்ளாது கொடுப்பதும் குறைபடாது எனும் பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல்? ஆன்சர் பட்டினப்பாலை. கொள்வதும் மிகை கொள்ளாது கொடுப்பதும் குறையாது எனும் பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் பட்டினப்பாலை. 14வது கேள்வி. தமிழன் கிளவியும் அடினோரற்றே எனும் பாடல் வரிகள் இடம்பெறும் நூல்? ஆன்சர் தொல்காப்பியம். தமிழன் கிளவியும் அடினோரற்றே எனும் பாடல் வரிகள் இடம்பெறும் நூல் தொல்காப்பியம். 15வது கேள்வி. புனையா ஓவியம் கடுப்ப புனைவில் என்று கூறும் நூல் எது? ஆன்சர் நெடுநல்வாடை. புனையா ஓவியம் கடுப்ப புனைவில் என்று கூறும் நூல் நெடுநல்வாடை. 16வது கேள்வி. வாழ்க்கை என்பது நீ சாகும் வரை அல்ல, மற்றொரு மனதில் நீ வாழும் வரை என்றவர்? ஆன்சர் அன்னை தெரசா. வாழ்க்கை என்பது நீ சாகும் வரை அல்ல, மற்றொரு மனதில் நீ வாழும் வரை என்றவர் அன்னை தெரசா. 17வது கேள்வி. கலீல் கிப்ரான் எழுதிய நூலினை தீர்க்கதரிசி என்னும் பெயரில் மொழிபெயர்த்தவர்? ஆன்சர்
புவியரசு. இப்போ புவியரசு தான் கலீல் கிப்ரான் எழுதிய நூலினை வந்து தீர்க்கதரிசி என்னும் பெயரில் மொழிபெயர்த்தார். 18வது கேள்வி, தாவரங்களின் உரையாடல் என்ற சிறுகதை தொகுப்பை எழுதியவர். ஆன்சர் எஸ் ராமகிருஷ்ணன். தாவரங்களின் உரையாடல் என்னும் சிறுகதை தொகுப்பை எழுதியவர் எஸ் ராமகிருஷ்ணன். 19வது கேள்வி, நடித்தல் என்பதன் பெயர் சொல் என்ன? ஆன்சர் தொழிற்பெயர். இப்போ நடித்தல் என்பதன் பெயர் சொல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தொழிற்பெயர். 20வது கேள்வி, தமிழ் சிட்டு தமிழ்நிலம் என்னும் இதழ்களை நடத்தியவர். ஆன்சர் பெருஞ்சித்திரனார். தமிழ் சிட்டு தமிழ்நிலம் என்னும் இதழ்களை நடத்தியவர் யாருன்னா பெருஞ்சித்திரனார். 21வது கேள்வி, திங்கள் ஞாயிறு மலை என இயற்கையை வாழ்த்துவதாக தொடங்கும் நூல். ஆன்சர் சிலப்பதிகாரம். திங்கள் ஞாயிறு மலை என இயற்கையை வாழ்த்துவதாக தொடங்கும் நூல் சிலப்பதிகாரம். 22வது கேள்வி, தென்திசை குமரியாடி வடதிசைக்கு ஏகுவீராயின் என்ற பாடல் வரிகள் யாருடையது? ஆன்சர் சத்திமுத்த புலவர். தென்திசை குமரியாடி வடதிசைக்கு ஏகுவராயின் என்ற பாடல் வரிகள் யாருடையது பார்த்தோம்னா சத்திமுத்த புலவர். 23வது கேள்வி, புனையா ஓவியம் புறம் போந்தன்ன என்று கூறும் நூல் எது? ஆன்சர் மணிமேகலை. புனையா ஓவியம் புறம் போந்தன்ன என்று கூறும் நூல் மணிமேகலை. 24வது கேள்வி, கொய்யாக்கனி என்ற நூலின் ஆசிரியர். ஆன்சர் பெருஞ்சித்திரனார். கொய்யாக்கனி என்ற நூலின் ஆசிரியர் பெருஞ்சித்திரனார். 25வது கேள்வி, சிந்தனை களஞ்சியம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? ஆன்சர் திருக்குறளார் வி முனிசாமி. சிந்தனை களஞ்சியம் என்ற நூலின் ஆசிரியர் திருக்குறளார் வி முனிசாமி. இது உங்களுக்கான கேள்வி. த ஓல்ட் மேன் அண்ட் த சி என்ற புதினத்தின் ஆசிரியர் யார் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.